வெல்கம் பேக். இந்த டாபிக்ல நம்ம ரிசீவ் ஆன ஆர்டிகல்ஸ்லாம் போஸ்ட்மேனுக்கு எப்படி இன்வாய்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். லாகின் as போஸ்டல் அசிஸ்டன்ட், அதுல அதர்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதுல சூஸ் போஸ்ட்மேன் அண்ட் டெலிவரி மேனேஜ்மெண்ட் கார்டு. அதுல டெலிவரி ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற கார்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன் பாருங்க. இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. எல்லாமே அதுலயே இருக்கு. மேல பாருங்க, ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் எவ்வளவு ஆர்டிகல் வந்திருக்கு, எவ்வளவு இன்வாய்ஸ் பண்ணிருக்கோம். அது ரெட் கலர்ல இருக்கிறது சப் ஆஃபீஸ்க்கு இன்வாய்ஸ் பண்ணிருக்கிறது, ப்ளூ கலர்ல இருக்கிறது பிஓக்கு இன்வாய்ஸ் பண்ணிருக்கிறது. இஎம்ஓ எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு இன்வாய்ஸ் பண்ணிருக்கோம். போஸ்ட்மேனுக்கு இன்வாய்ஸ் பண்ண இன்வாய்ஸ் அப்படிங்கிற ரேடியோ பட்டன் செட் பண்ணிக்கோங்க. போஸ்ட்மேன்ல ரேடியோ பட்டன் செட் பண்ணிக்கோங்க. சூஸ் த பேட்ச், சூஸ் த போஸ்ட்மேன். அதுல போஸ்ட்மேன் பீட் செலக்ட் பண்ணோடனே போஸ்ட்மேன் பேர் வந்துருச்சு. இப்போ அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸா இஎம்ஓவான்னு மேல ரேடியோ பட்டன் இருக்கு பாருங்க. இப்போ அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் இன்வாய்ஸ் பண்ண போறோம். அதனால செட் த ரேடியோ பட்டன் இன் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. இங்க எந்த ஆர்டிகலை போஸ்ட்மேனுக்கு இன்வாய்ஸ் பண்ண போறீங்களோ அந்த ஆர்டிகலை 1 by 1 ஸ்கேன் பண்ணுங்க. இப்போ நான் இந்த போஸ்ட்மேனுக்கு 2 ஆர்டிகல் இன்வாய்ஸ் பண்ணிருக்கேன். மேல செலக்ட் ஆல் இருக்கு பாருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. இப்போ சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்துருச்சா? இப்போ பிரிண்ட் டெலிவரி ஸ்லிப்பை கிளிக் பண்ணுங்க. இப்போ டெலிவரி ஸ்லிப் பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இதை நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட்மேனுக்கு எப்படி இன்வாய்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க் ஃப்ளோ பார்க்கணும்னா ஹியர் இட் இஸ். தேங்க்யூ.